அன்பிற்கினிய ஆசிரியர் சொந்தங்களே வணக்கங்க. அதாவது டிஆர்பியிலேருந்து ஒரு பத்திரிகை செய்தி ஒன்று வந்திருக்கு. ஒரு செய்திக்குறிப்பு இப்போ தான் வெளியிட்டிருக்காங்க ஈவினிங்கு. அதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட 53,000 பேர் எழுதுனாங்க அப்படிங்கிறதையும், எக்ஸாம் 1, 2 பேரில் எத்தனை பேர் எழுதுனாங்க, அதாவது இந்த எக்ஸாம் 2ல 1,60,000 பேர் எழுதுனாங்கன்றதை சொல்லிட்டு, ஃபைனலாக பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தேர்வில் பங்கேற்ற ஆசிரியர்கள் தெரிவித்ததாக, அதாவது வந்து இந்த எக்ஸாம் ரொம்ப கடினமாக இருந்ததாகவும், போர்ஷன் வந்து கொடுக்கப்பட்ட சிலபஸை விட தாண்டி வெவ்வேறு வகுப்புகள்லேருந்து எடுக்கப்பட்டதாகவும் ஆசிரியர்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணதா சில பத்திரிகை அண்ட் நாளிகையில் வந்து செய்தி வந்திருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க, இதை பாருங்க. பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வு 13/2/26 நாளிட்ட அறிக்கையின்படி நடைபெற்றது. இதுல பாருங்க, இந்த என்சிடி பாடத்திட்டங்கள் அனைத்தும் என்சிடியோட வழிகாட்டுதலின் அடிப்படையில தான் கொடுத்தோம். அதாவது பள்ளிக்கல்வித்துறை வந்து என்சிடி வழிகாட்டுதலின்படி தான் இதை வந்து இது பண்ணோம். மாநில கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்தில் வழங்கப்பட்ட பாடத்திட்டத்தின்படி தான் வந்து கேள்விகள் நாங்கள் கேட்டிருக்கோம். ரைட்டா? அதுல பாருங்க, அடுத்த இதுல உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும் பாருங்க. அதுல டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா 1 to 5, அதாவது வந்து சிலபஸ் வந்து 1 to 5 சொன்னாலும் அந்த பட்டுன்னு ஒன்று ஆரம்பிக்குது பாருங்க. பட் த ஸ்டாண்டர்ட் ஆஸ் வெல் அஸ் லிங்கேஜஸ் வில் பி அப் டு செகண்டரி ஸ்டேஜ். இதோ இருக்கு பாருங்க இந்த லைன். இதை வந்து அவங்க சொல்றாங்க, நாங்கள் வந்து செகண்டரி ஸ்டேஜ் வரைக்கும் சொன்னோம். அப்போ வந்து 1 to 5 வரைக்கும் பாடத்திட்டம் இருந்தால் கூட நாங்கள் லிங்கேஜ்னு போகும்போது 10th வரைக்கும், செகண்டரி ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட் 10th தான் இல்லையா, செகண்டரி வரைக்கும் நம்ம கொஸ்டின் கேட்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பாருங்க, பேப்பர் 2க்கு பாருங்க. பேப்பர் 2க்கு இந்த லிங்கேஜஸ் பாருங்க. அதாவது வந்து பேப்பர் 2க்கு வந்து 8th வரைக்கும் இருந்தால் கூட, பட் இந்த லிங்கேஜஸ் பாருங்க, லிங்கேஜஸ் வில் பி அப் டு ஹையர் செகண்டரி லெவல் ஸ்டேஜ் வரைக்கும் இருக்கு. ஸோ நாங்கள் இதை வந்து என்ன பண்ணோம், தெளிவாக அறிவிக்கை வந்து விட்டுருக்குறோம். நாங்கள் வந்து இதுக்கான பாடத்திட்டங்களை கொடுக்கும்போதே லிங்கேஜ்னு சொல்லி பேப்பர் 1க்கு செகண்டரி லெவல் அளவுக்கும், பேப்பர் 2க்கு ஹையர் செகண்டரி லெவல் அளவுக்கும் நாங்கள் வந்து சொல்லியிருக்கிறோம். சொல்லிட்டு தான் வந்து இந்த எக்ஸாம் நடத்திருக்கிறோம். அதனால வந்து இந்த எக்ஸாம் கடினமாக இருந்ததுன்னு சொல்லலாமே தவிர அதை, பட் வந்து இதில் வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டின்லாம் கேட்கல அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஓகேவா? சொல்லி வந்து ஸோ வந்து ஆசிரியர்களோட மனநிலை இப்படி இருக்கும்போது இவங்க வேற மாதிரியான ஒரு கருத்துக்களை சொல்லி இது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் என்ன அப்படிங்கிறதும் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க பாருங்க. இப்போ அடுத்து நமக்கு டெட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அக்டோபரில் வருது. இந்த அக்டோபரில் வந்து டிசம்பர் மாதம் எக்ஸாம் நடக்குது. ஓகேவா? ஸோ இந்த செய்தியை உங்களுக்கு தரலாம் அப்படின்னு தான் என்னன்னு நம்ம பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.